அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன்ராஜ் கோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பேரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புட்டே வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில். பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரியம் உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதுனத்துக்கு போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேலே தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுவார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி ஆடுறார், ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி அங்கே இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா, எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்துட்டு இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா, பக்காவாகிடும். தூங்கி இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது, ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா, வராது. மனசு தெளிவாக இருக்கும். 1008 குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதும் தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்கார். நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகள் இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலம் போலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு, கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இது வரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை. அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதுலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாத்தி இது கொடுக்க போகிறது, பறைக்க போகிறது. நம்ம நாடும் வீடும் ஒரு கதையில் வர மாதிரி இல்லை. இப்படி நீ போகிற மாதிரி வழக்கம் போல நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கைனாலும் சொல்கிறேன், 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோட உயரப் போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்றது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை. இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர, யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது. சுதந்திரம் கிடைக்கிறது
ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம இந்த பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறாரு. நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நான் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க்காக பண்ணி செவ்வாயோ டீம் ஒர்க்காக பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி, தனுசு ராசி சனி பெயர்ச்சி 4ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்லாம் கேட்கப்படாது. சுகஸ்தானத்தில் சனீஸ்வரன் தான் என்ன குடுவசம் அப்படின்னு மூஞ்சி தூக்குற அளவுக்கு எளிமையானவங்களுக்கு கூட சனீஸ்வரன் பார்த்துக்கலாம். இப்போ என்னத்துக்கு கெட்டுப்பிடுவீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். மனசே வராது. கையிலேருந்து பிடிங்கின்னு போனாலும் சனீஸ்வரன் உண்டு, வேறு வழியில் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா குருக்கு சனிக்கு இது பெரிய தொல்லை தான். அன்றாட லைஃப்பில் சொல்கிறேன், இப்போ இல்லை பொது வாழ்க்கையில். ஏன்னா சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீடு தனம், 3ஆம் வீடு சனீஸ்வரர் தான். அது இல்லையா? 3ஆம் வீடு முயற்சி கொடுக்கணுமா? இல்லை, முயற்சியே பண்ணணும். எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த முயற்சி தான், அது வந்தால் போதும். 2ஆம் தனம் குடும்பம் இப்படி தான் போய் இப்படி. ஏன்னா குடும்ப விருத்தி நான் சம்பாதிச்சு நிறைய கொடுக்கணும் கெட்டு போடுவாங்க. அப்படியே எல்லாம் போடுவாங்க. அப்படி தான் இப்படி தான் அத்தனை கட்டுப்பாடுகள் அப்படிலாம் பண்ணும். லேபர் இன்டென்சிவ் பீரியடில் லேபர்னால் நான் என்ன கூலிகாரனாக இருக்கணுமா? ஏன் பெரிய லெவலில் ஆகக்கூடாதா? அது ஈக்குவலாக இந்த கன்றாவி யாருன்னு சொல்கிறது? மகரம் கும்பம், இதுக்கு சனீஸ்வரர் அவருக்கு ஒரு பெருமை கொடுக்குறது தான் இந்த மீட்டிங் போட்டு பேசி மாதத்தில் பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கானுங்க. குருக்கும் சனிக்கும் ஒரு பெரிய விஷயம் இது. அவங்களை பெருமைப்படுத்தினா வேணாமா? அந்த பெருமைக்கு உண்டான காரியத்தை பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டி சனி பயிற்சியில் இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. சனிக்கு கொடுத்துருக்கு. அதேமாதிரி குருக்கு பயிற்சி வரும்போது குருக்கு கொடுத்துருக்கு. அது இப்போ வேணால் காரணம் என்னென்னா உலகத்தை ஃபுல்லாகவே இவாள் தான் ஆள்றான். நம்பவே மாட்டேங்கிறீங்க. அங்கே எடுபடலை, இங்கே எடுபடுன்னா இங்கே எடுபடாது. இந்த செக்கு வச்சிட்டார் பகவான். ஏன்னா இவனுக்கு பட்டாதான் தெரியும். அதுக்காக ஒரு 300-400 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது செழிப்பாக இருந்தோம் இல்லையா? பிரிட்டிஷ்காரன் பிஃபோர் பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தான் இல்லை, எதுவும் குறையில்லை, எல்லாம் திருப்தியாக இருந்து அந்த லெவலுக்கு கொண்டு போகிறார். அவன் சாப்பிட்டு ஏப்பம் விட்டு போட்டான், நாசம் பண்ணிட்டான், அது வேறு விஷயம். காலையில் பூ சுற்றிட்டாங்க நம்மளை. என்ன பண்ணுறது? அரசாங்கம் அப்படி இருந்துருது, ஏமாந்து போய்ட்டோம். சரி, அந்த நிலைமை இப்போ கொண்டுறாரு. அதே ஜோதியாக் பெல்ட்டு கொண்டு நம்ம நிற்க வைக்கிறது. ஏன்னா கேலி கூத்தாக்கிட்டாங்க நம்ம நாடை. அதை நிமித்திக்கு வைக்கிறோன்னா இங்கே உளவாளிகள் இங்கேருந்து நமக்கு சிஏ மாதிரி இங்கே ஏதோ ஏஜென்சி பண்ணி நாசம் பண்ணிட்டு இருக்க பளிச்சியாக தெரியுது. நம்ம ஆளுக்கு அது பின்னாடி போய்ட்டு ஏதோ கிடைக்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. நாட்டை வேறு ஆண்டிருக்காங்க அவங்க. சரி, இதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஒரு நிலைமை மாறி சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு நவகரங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த கிழக்கே மேற்கே தெற்கே வரைக்க நவகரங்கள் பார்த்துருப்பீங்களே கோயிலில் போனால் ஒன்றாக்கு ஒன்று மேற்கு ஒன்று மேலே பார்த்து அங்கே சைடில் இருக்கும், இப்படி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். இப்படி இருக்கும்போது அதுகள் டீம் ஒர்க் பண்ணணும்னா எப்படி ஒர்க் பண்ணும்? குணங்கள் பேசி எல்லாம் வேறு. இப்படி இருக்கும்போது டயத்துக்கு டைம் எலிமெண்ட்டு பண்ணலை, கஷ்டங்கள் வருது. அதனால் சனீஸ்வரர் பயிற்சி வரும்போது ஐயோ 7 நாடு சனி ரொம்ப படுத்துறது. 7 நாட்டு 2 ஜென்மம், அந்த 12-2 அதே மாதிரி அஷ்டம சனி, சதுர்த்தாச சனி, இப்படிலாம் இருக்குது. சப்தம சனி எத்தனை சொல்லலாம். 6ஆம் வீடு ருணரோசத்து சனி இப்படிலாம் இருக்குது. எத்தனை 3ஆம் வீடு சனி எத்தனை சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். குடும்பத்து சனி, ஐயோ இப்படிலாம் இருக்குது. இப்படி பூர்வ சனி, பூர்வத்து சனீஸ்வரன் வந்தால் ஐயோ கஷ்டத்துக்கு தான் பிறந்திருக்கான் போகல பூமியில். 5ஆம் வீடு சனி உட்கார்ந்துருக்கு, எதுக்குமே வராது, விருத்திக்கு வராது, இப்படி தான் இருப்பான், வாழ்க்கைன்னு இருப்பான், அசமத்தாவே இருக்கானே, இப்படி என்ன எதுவுமே ஒரு இப்படி இருக்கோமேன்னு எண்ணமே வரலன்னா 5ஆம் வீடு சனி உட்காந்து அப்படி தான் இப்படிலாம் இருக்குது. அதுக்காக இப்படியே சனி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் வழி வச்சுருக்காரு. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் எல்லாருக்கும் ஆல்டர்னேட்டிவ் கோச்சாரத்தில் ஒரு வழி வச்சுருக்காரு. ஆனால் நமக்கு தெரியல. நமக்கு எதுதான் தெரியும்? நேராக சொல்லணும் இப்படி இருக்குன்னு.
அப்புறம் அது நீயே பண்ணிட. அர்ஜுனன் சொல்கிறான், அதை நீயே பண்ணிட. எதுக்கு நான் சண்டை போடுறதுக்கு நீ ஏதோ சொல்கிறேன்னு நான் கேட்குறேன்னா அதை நீயே பண்ணிட. ஏன் அப்படி பண்ணுற, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்மளை அப்படி ஒத்துண்டுருவோம் நம்ம. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு உண்டாக்கினார். இப்போ அந்த ட்ரெண்டு மாறி ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெண்டு வருது. நீங்களே பார்க்க போகிறீங்க. நம்பர் 1 வேர்ல்டில் நம்பர் 1 பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, திங்குற தண்ணீரை வடைக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மெக்கானிட்டிக் இங்கே நிறையவே செட்டில் ஆகி நன்னபடியாகி அத்தனை பேருக்கும் ஜீவனத்துக்கு குறையில்லை. சைட் பிஸ்னஸ், சிஸ்டர் கன்சர்ன், கான்ட்ராக்ட் பேசிஸ், அது இது என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் பணம் நிறைய இருக்கும். எந்த பொருள் கிடைக்கும் நம்ம நாட்டிலேருந்து தான் எல்லாம் போயான விளையாட்டுக்கு. மாமிசம் கூட இங்கே தான் போகிறது. பசு இங்கேருந்து எடுத்து அனுப்புகிறானுங்க வெட்டி. எப்படி இருக்கு பாருங்கண்ணா. நல்லமாக இங்கேருந்து தான் போகுது எல்லாமே. ஸோ இதுக்கான நாயெல்லாம் அனுப்புகிறானுங்க. இது கூட கேட்குறான், சைனாக்கு நாயெல்லாம் போயிட்டு ஒரு காலத்தில் இப்படிலாம் கூட சம்பாதிக்கிறது பாருங்கள். ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி தான் இல்லை, எல்லாம் வேணால் பண்ணலாம். ஆனால் சாப்பாடு பொருள்லேருந்து அழகுபடத்துலேருந்து ஆழகத்து மணி மந்திர ஓசனைகள் மூட்டிலேருந்து அலங்காரப்பிலேருந்து கலைகள்லேருந்து என்னென்ன உண்டோ அத்தனை அவ்வளவும் கொட்டி கிடக்குங்க. அவங்கள லிஃப்ட்டு கொடுத்து தூக்க வேணாமா இல்லையா? அப்படியே இப்படி இருந்துட்டு போதும் வச்சுன்னு துருண்டு வச்சுட்டு போனோன்னா அதை நம்பி ஒரு தொழில் இருக்குது, இண்டஸ்ட்ரி இருக்குது, டெவலப் பண்ணணும், சம்பாதிக்கணும். அதுக்கு வழிமுறையில் என்னென்னு அரசாங்கமும் நினைக்கல. இங்கே வச்சு அதில் அவ்வளோ பணம் போட்டால் லாயக்கப்படாது. அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியே இல்லை, அந்த மைண்ட் அப்ளிகேஷன் இல்லை. இப்போ தான் வந்திருக்கு பேக்கேஜ் இண்டஸ்ட்ரி, என்னென்ன உண்டோ அதெல்லாம் வந்திருக்கு. இல்லைன்னா எப்படி நமக்கு தெரியும்? அங்கே நாட்டில் தில்லு முள்ளு பண்ணுற ஊர் கம்பெனிகளே நிலமோ ஷோ பண்ணி பந்தா பண்ணுறது ஒரு விரல் எடுத்து ஒரு வேப்ப எண்ணெய் அதே சமயத்தில் அதில் எடுத்து சிரஞ்சல் வச்சு பண்ணி இங்கே ஹார்ட்டுக்கு இதுக்கு ஆப்ரேஷனுக்கு ஃப்ளைட்டில் ஒரு 10,000 15,000 ஒரு இது விற்கிறானா. இந்த துணுண்டு கொடுத்து இதைச்சிக்கு வேப்பையா வேப்பில் தொகையில் இஞ்சி போடுவாங்களே அது அந்த எசன்சி கோந்து இதெல்லாம் ஐய அப்படி மூச்சுக்கிட்டு போய் ஒதுக்குறவங்க சும்மா கொடுத்தாலே எப்படி இருக்குன்னா இந்த லட்சணத்தில் இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு இருந்திருக்கோம். இவ்வளோ கேவலப்பட்டோம் பாருங்கள். இப்போ வட்ட வளத்தை நமக்கு தெரியறதுக்கு தான் பகவான் இந்த மாதிரி மோசம் பண்ணானோ தெரியல. இப்போ நம்ம எழுச்சி உரம் செய்து சிரமமான அரசாங்கம் ஒவ்வொரு தனித்தனி நாடாக இருந்து அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு அது தனித்தனி நாடாக சண்டை சேர சோழ பாண்டே சௌராஷ்டிரா அமையமா மராட்டி அப்படி இல்லாமல் சண்டை போட்டுட்டு இப்படி முட்டாளாக்கின்னு ஒத்த நாடு இப்படி பாழா போச்சுறதுக்கு அதுக்காக வேண்டி மகோதயர்களை வர வச்சு பிரிட்டிஷ்காரனை வச்சு சைனாக்கார அவங்கள எல்லாரும் வர வச்சு புத்தன வசம் அதெல்லாம் உண்டாக்கி ஸ்ட்ராம்லைன் பண்ணி நாடகம் ஆடி ஒரு வழியாக இப்போ நாடு தண்ணறி வடைகிற அளவுக்கு பாகித்து கொண்டு வந்துட்டார். இப்போ எல்லாமே பக்கவாக அந்த கோச்சாரம் அமைந்திருக்கு. ஒரு 300 இயர்ஸ் முன்னாடி யாராவது இருந்திருக்குன்னா பஞ்சாங்கம் தான் பாருங்கள் நீங்களே. நான் இது தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, நான் பார்க்குறது படி இல்லை. சிச்சுவேஷன் பிரகாரம் நான் சொல்கிறது உண்மை, அது இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி வரும்போது இந்த அமைப்பில் வரும்போது நம்ம நாடு நம்பர் 1 ஆகணும்னா எத்தனை முட்டாளாக்கணும் மற்றவங்களாம், இல்லை நம்ம விழிப்புணர்ச்சி பெரிய அளவில் ஆகணும். அதுக்கு டீம் ஒர்க்கை பண்ணால் தானே நாடு உயரும். ஒருத்தர் ஒரு திசையை பார்த்து இருந்தே சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு கேள்வி பண்ணிட்டு அவ்வளோ ஐசின்னு பண்ணியிருந்தால் எப்படி நாடு இம்ப்ரூவ் ஆகும்? வீடும் இம்ப்ரூவ் ஆகும். வீடும் நாடு இம்ப்ரூவ் ஆகிறதால நீங்களே பார்க்கலாம். அதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம கூட ஒத்துழையாக பண்ணணும், எந்த அளவுக்கு இது பண்ணணும், இது வேணும் வேணாம் இதுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தில் துணிஞ்சு இறங்கணும். அதுக்கு உண்டான என்ன முதலோ பொருளோ என்ன உண்டோ அதுக்கு எந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி பண்ணணும். அது இதாலும் பரவாயில்ல சொல்கிறதுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். அது அவ்வளோ ஒன்றா சேரக்கூடிய அமைப்பு தான் இந்த கோச்சாரத்தில் இந்த சனி பயிற்சி வந்திருக்கு. முதல் மாதம் உடனே பார்த்து எல்லாம் மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. செவ்வாய் தவிர மற்ற எல்லாம் உள்ளே உட்காந்துருக்கானா இல்லையா மாசியில். அப்புறம் சனீஸ்வரன் புஷ்கரன் போனவுடனே சனீஸ்வரன் போய் மீனத்துக்கு போகிறாரு இல்லையா, அப்படிங்கப்பா. அதுலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு செட்டப் பண்ணி கரெக்டாக குரு பார்வை வேறு கிடைக்கிறது பட்டு எந்த தோஷம் நீங்கி அந்த அமைப்பை உண்டாக்கி பழையபடியே பிஃபோர் 300 இயர் 3 டிகேட்ஸ் முன்னாடி ஆன என்ன நிலையோ கொண்டுறார். வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும். அப்போ எல்லாம் வாசல்லே உட்காந்து தின்ன கட்டியிருப்பான், சாப்பிட்டுங்க. எல்லா இடத்துலையும் எவ்வளோ வேணும் சாப்பிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்படி ஒரு நிறைவுலாம் காரணம் இருந்தது. அதாவது சொந்தமாக தொழில் ஏதோ கிளர்க்கு வேலைக்கு போவாங்க,
கணக்கு பிள்ளையா அவ்வளோதான். இதோ எடுபடி வேலைக்கு சம்பாதிச்சு போவாங்க. இது அந்த அறிவினால் செய்யக்கூடிய கணக்கு வழக்கு எழுதுறதோ, ஏதாவது இது பாடம் சொல்லிக் கொடுத்தோ, சொல்லிக் கொடுக்குறதோ, கலைகள் சொல்லிக் கொடுத்தோ, ஆர்ப்பாட்டம் இப்படி தான் இருந்தது. விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் இதுதான் தவிர ஒருத்தன் அடிமையாக போய் சம்பாதிக்கிற காலமே இல்லை. அது விட்டாங்க சிச்சுவேஷன் பிரிட்டிஷ் பீரியடு வரும். எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க பாருங்கள். பிரெயின் வாஷ் பண்ணி முட்டாளாக்கப்பட்டது பாருங்கள். நம்ம சம்பிரதாயத்தில் அடியோடு ஒய்ச்சாங்க. அதுக்கு அரசாங்கமே கோயிலெலாம் எடுத்துக்கணும். இது எங்கேயாவது நாட்டில் உண்டா? எங்கேயாவது எந்த நாட்டில் அரசாங்கத்துக்கு கோயில் இருக்கா பாருங்களேன். எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. இதையும் பெருமை பேசிக்கிறாங்க. அதுதான் ஆபத்து. இந்த முருகனுக்கு வராமல் ஆபத்து உண்டாக்கி நல்லா முருகனுக்கு ஆபத்து வருமா எங்கேயாவது? நடிப்பு இது அவ்வளவும் அது வருமா எங்கேயாவது? எப்படி இருக்குது? சிவனுக்கு வர ஆபத்து வர பண்ணி இதெல்லாம் பண்ணாங்களே. சைனாக்காரன் அவங்க மாமுற்று இதை வச்சு நாசம் பண்ணான். இனிமேல் இந்த கைலாசத்தை வாயை தர்க்கமில்லை ஒருத்தனுமே. அவரே ட்ராமா ஆக்ட் பண்ணார். அவர்கிட்டங்களே நடக்காது. இதெல்லாம் வரும்போது தெய்வங்கள் நம்ம இங்கே உரையும் இடம் பச்சையாக வரும், பார்க்கலாம் எல்லாமே. ஆத்மா விவேகானந்தர் சொல்கிற மாதிரி உள்ளிருந்து எல்லாமே தெரியும். சரீரத்தை வச்சு ஏமாத்துற வேலை சரீரம் நம்ம ஏமாற்றும், யாருக்குமே தெரியாது. ஆப்சன்ட் ப்ரொஃபஸர் மைண்டு ப்ரொஃபஸர் ஒருத்தர் சினிமாலாம் வந்தது. எப்படிங்க யார் வீட்டுக்கு போவேன், யார் வீட்டுக்கு நான் இல்லையா, இந்த வீடு இல்லையா, நீ இல்லையா அப்படின்னு சொல்லி ஏமாந்து போகுது. இந்த திசையை இங்கே இல்லையா, இது இங்கே இருந்து வீடு இங்கே இருந்து இப்படி குழப்பி முட்டாளாக்குறது இல்லையா. சாதாரண சின்ன விஷயத்துக்கே எப்படி இருக்குன்னா எவ்வளோ சைத்தன்யம் இது மறைவு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது நமக்கு இங்கே கண்கூடாக நிறைய பார்க்கலாம். பகவான் உரைய முடியும் இல்லையா. அட்டகா எதுக்காவது லைவாக பகவான் செத்து போவானா எங்கேயாவது சொல்லுங்க? கேரளமாக இருக்குல்ல. சரீரம் செத்து போனால் கூட அது பிறவி ட்ராமா முடிஞ்சது போவார். திருப்பி அது சரீரத்தை கொண்டுருவார். நானும் கொண்டு வர முடியுமா? முடியாது. அவரை கொண்டுருவார். வேறுனா அவர் கொண்டு தான் பவர் இருக்குது. கிருஷ்ணர் லைவாக பண்ணி காமிச்சிருக்காரு. அதெல்லாம் புராணத்தில் வருது, கிருஷ்ணருடைய பாகவத்தில் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த கண்ணு முன்னால் பார்க்க போகிற இந்த 2 வருஷம் பராப வருஷம் பிலவ வருஷம் சொல்லக்கூடிய இந்த வருஷத்தில் எப்படிலாம் மாறுறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாறுதல் அடையக்கூடிய விஷயத்தில் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே அந்த குருவே உட்கார்ந்து அஷ்டமத்தில் உட்காந்துருப்பார். பேர் அஷ்டமம் இப்போ சொன்னேன் கிடையாதுன்னு. அங்கே அவருக்கு 6ஆம் வீடு உட்காந்துருக்காரு. அஷ்டமத்தில் உட்கார்ந்தது தான் இவருடைய சுகஸ்தானம் 4ஆம் வீட்டை பார்க்க முடியுது. தனுசில் சனீஸ்வரர் உட்காந்துருக்கார். 2க்கு 3 அதிபர். அங்கே பார்க்கக்கூடிய பார்க்கும்போது அவரை அங்கிட்டு சனியினோட தோஷத்தை போக்குறதுனால தான் சனீஸ்வரர் நேரம் அங்கேருந்து உங்களுடைய 10ஆம் வீடு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. நம்மளை கேட்டால் நம்ம முட்டாளாக்கப்படுவோம், லூஸ் மாதிரி பண்ணுவோம் தானே. அதனால் இந்த விஷயங்களை பார்க்கும்போது தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு அமைப்பில் எல்லாமே கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பொருள் பணம் அந்தஸ்து இத்தனை மாதம் போதும் போன்று மனநிலையிலே வாழ்க்கை எங்களுக்கு சொல்ல வேணாம், பிரச்சனை வேணாம் சொல்கிறவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கை கூடும். உங்களுடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெருத்த லெவல் கொடுக்கணும். நாடு உயர நீங்களும் உயர வேணுமா அப்படியே இருக்கணும்னா உங்களுடைய செல்வாக்கு பெருமை எல்லாம் கூடும். குடும்ப விருத்தியாகும். குழந்தைகள் நலம் நன்னாக இருக்கும். சொத்து பத்து வீடு வாசல்லாம் இந்த கடன் உபாதைகள் யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அந்தரவும். வியாபாரம் பண்ணுறதுன்னா உடனே இன்னமும் தப்பாக நினச்சிக்கிறீங்களா? என்னமோ ஒருத்தனை கை நீட்டு வாங்குறது ஒஸ்தியாக இருக்காது. சொந்தமாக 4 பேர் வேலை கொடுக்குறேன். உங்கள் லெவல் அளவுக்காது அறிவு செல்வம் பயன்படும். எல்லாம் தேவை கொண்டு ஏற்படும். என்னென்ன உண்டோ அத்தனையும் வரும். கலைகள் இருக்கும்போது என்ன கவலை, வித்தைகள் இருக்கும்போது என்ன கவலை, எல்லாம் சிறப்பாக இருப்பேன்னு சொல்லி அந்த கன்சல்டன்சி செல்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களே மார்க்கெட்டில். அந்த மார்க்கெட்டு அது பிரகாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஆகிடலாம். அதனால் தயவுசெய்து இது புரிஞ்சுக்கோங்க. ஏதோ பண்ணுறேன், காலத்தை ஓடுறேன், இப்படி வாழ வேண்டியிருக்கு, இப்படி அந்த எண்ணத்தை விட்டுடுங்க. அந்த எண்ணத்துலேருந்து மாற்றி உங்களை தூக்கி கொண்டு பிரகாசிக்க போகிறார். என்றைக்காவது சூரியன் வருத்தப்பட்டுதா? இவ்வளோ தூரம் வெளிச்சம் அடிக்கிறேன்னு இந்த நாய்களுக்கெல்லாம் சூரிய வெளிச்சம் கொடுத்து இந்த ஆரோக்கியம் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு நன்றி விசுவாசம் இல்லையே. நவகிரகம் நினைக்கிறதா என்றைக்காது? அவங்க செயல்படும்போது எவ்வளோ போராடி பண்ணுறாங்க. சேட்டலைட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நவகிரக சனீஸ்வரன் தயவுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் எவ்வளோ பண்ணுறார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், சனீஸ்வரர் கண்டா பயந்து ஓடுறோம். இதெல்லாம் தேவையா? அதனால் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ விஷயங்கள், நமக்கு அதிக விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஒன்று நிச்சயம், வாழ்க்கையில் எல்லாமே தரித்திரத்தை விட்டு வெளியில் வருவாங்க. அதே சமயத்தில் பொருள் பணம் தானம் எப்போதும் நிறைய இருக்கும்.
இல்லாமை, அறியாமை, கல்லாமை அறவே போயிடும். ஆரோக்கியம் கண்கூடும். அந்த நோய், இந்த நோய், அது ஒரு நோய், இது கண்ணு, காலு, மூக்குக்கு, நகத்துக்கு, கழுத்துக்கு, சாலுக்கு, இந்த மாதிரி நோயெல்லாம் இனிமேல் கிடையாது. நோய் நொட்டவே நொட்டாது. அவ்வளோ சரீரம் அவ்வளோ அருமருந்துகளுக்கு நம்ம காரணமாக இருந்துட்டு இப்போ பிரகாசிக்கு செய்வார். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அருமையாக வாழ்க்கை போகும். இந்த நிறைவடைன்னு சொல்லி சனீஸ்வரனுடைய இந்த ஒரு பயிற்சினால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சனீஸ்வரர் தலைவர், உங்கள் தலைவர், தனாதிபதி, ஜென்மத்துக்கு அவர் தான், அவரும் தலைவர், ஜன்மாதிபதி. அப்பா, ஜென்மம் முடிஞ்சு போச்சு, 2ஆம் வீடு சனி முடிஞ்சு போச்சு, ஐயா இனிமேல் 3ஆம் வீடு போயிட்டால் சனிக்கு 7 நாள் சனி கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னான்னா காலையில் பூ சுற்றுங்க. உன் வீட்டுக்காக தான், உன் வீடு நன்னா இருக்கிறத நீயா பண்ணுற எல்லாருக்குமே அப்புறம் எப்போ 7 நாள் சனிக்கு எப்படி வரும்? உனக்கு உண்மையிலும் சனி இருந்தனால தான் இத்தனை நாள் நாடு வீடு எல்லாம் ஒன்றுமே பிரகாசிக்கலை, ஒளியே இல்லாத போயிடுது. வெளிச்சம் வரக்கூடிய தீபம், அதுக்கு வெளிச்சம் வரணுமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு வெளிச்சம் வந்ததுன்னா தீபத்தை வெளி இருக்கிறதே தெரியாது போடுமே. ஒரு ஒளி பவர் இருக்குன்னா அதுக்கு மேலே பவர் ஒன்று இருந்ததுன்னா அந்த பிரயோஜனம் இல்லையா? பகலில் விளக்கு எய்கிற மாதிரி இல்லையா? இது ஒரு லாஜிக்கான வார்த்தை, பயப்பட வேண்டாம். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் எப்போ நான் சொல்லிட்டேன், விடுகாலம் எப்போ வந்தாச்சுன்னு. நான் உலகத்தில் உங்கள் நம்பர் 1 ஆக்கி உலகத்து லெவலில் நம்பர் 1 ஆக்குறார். பாரத பூமியில் நம்பர் 1 ஆக்கியாச்சு. அந்த விளைபொருள், சாப்பிட்ற பொருள், இந்த ஸ்டைலிஷ் பண்ணுற அலங்கார பொருள், மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, அலங்காரம், வீப்புடச்சி, இதெல்லாம் ஷோ, இந்த பண்ணுற அந்த ஹவுஸ் இதெல்லாம் பண்ணுறீங்கள செட்டப்பு, அதுக்கு இருக்குது. இது மேலும் நடிகர்கள், சனீஸ்வரன் எல்லாமே டெக்னீஷியன், நடிகர், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் பேசிஸில் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய லெவல் கொண்டு வந்துட்டாச்சு போகலாம் இல்லையா? ஏன் கேட்டான்னா, வீடு விற்கிறது, வாங்கிறது, ரியல் எஸ்டேட்டு, அதெல்லாம் இப்போ பெரிய பிஸ்னஸ் இல்லை, அது ஏமாத்துற வேலை. அது நாட் டெல்லிங் யூ, அது சொல்லக்கூடாது. செவ்வாய் சனிக்குள்ள இந்த ஒரு சனீஸ்வரன் அவ்வளோ பூமி தான், அத்தனை கனியோளமும் சனீஸ்வரன் தான். செவ்வாய் வெறும் பூமிக்கு மட்டும்தான் சார்னா, இந்த பூமி சொத்தே பனீஸ்வரன் தான். செவ்வாய் வாங்கி அனுபவிக்கிறதுக்கு பண்ணுறதுக்காக வீடு கொடுக்குறது. இன்ஜினியர் வீடு கட்டினா கூட இன்ஜினியரே வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆகனா, இது ஒரு லாஜிக்கான வார்த்தை. இது அதனால் மகரத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். ராகு கேத்துக்கள் பேச்சு வரும்போது இங்கே மகரத்தில் ராகு உட்காருவான். ஏன்னா அவங்கள லெவலில் தூக்கிட்டான்னா எந்த நேரத்தோட நீ கவுக்கத்துக்கு சரி செய்வானுங்க. நம்பி ஏமாந்த போகிறது தான் சனியினுடைய வேலையே. நம்பிக்கையில் நல்லா பண்ணுவான், சொல்லிட்டார் அப்படின்னு என் பாட்டை விட்டுருவான். அவ்வளோ உழைப்பு சனீஸ்வர் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அவர் உழைப்பு கூடி கொடுக்கும்போது அதுக்கு அனுசரணையாக மற்ற கிரகங்கள் இருந்தான்னா நான் ஒத்துழைச்சா தான் சனீஸ்வரனுடைய ஒரு எஃபெக்டை கொடுத்தது பிரகாசிக்கும். அது நீயப்பா என்ன உழைச்சாலும் இத்தினு தான் கிடைக்கிறது. அதே முதலாளி இவனு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் உழைச்சி இவனே உழைச்சிருந்தானா பெரிய லெவல் ஆகிடுவான். ஆகணும் இல்லையா? அப்படி தான் டாட்டா பேர்லெல்லாம் வந்தாங்க. அவனை டிவிஎஸ் அப்படி தான் வந்தார். நினைக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியல் சிம்சன் அந்த அடிஷன் சிம்சன்லாம் அப்படி தான் வந்தானுங்க. யாருமே அப்படி இல்லை. கம்ப்யூட்டர் கணினி பண்ணார் அவர் இருந்தார். அமெரிக்கன் சிட்டிசன் இருந்தார் ஒருத்தர். அவரும் அப்படி தான் கணினி வரும்போது அவரே கன்சல்ட் பண்ணி இன்னோவேஷன் பண்ணி வந்தார். எல்லாம் ஒன்று ஆராய்ச்சியில் வரும்போது எவன் பண்ணுறோன்னா அவங்க தொடர்ந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களே பண்ணினான்னா பிரகாசிப்பான். இல்லைன்னா விற்றுட்டு போனால் பேர் தான் இருக்கும் தவிர 1 0. கலைஞர்கள் ஃபுல்லாக நடிக்கிறாங்களே தவிர அவங்க பார்க்கறதுக்கு பணம் நிறைய வாங்கி வந்தாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கை முட்டை 0. இதுதான் இது சம்மந்தப்பட்ட சனியினுடைய ஒரு துர்பாக்கியம். குருவுடைய துர்பாக்கியம் அதுதான். நிறைய கற்றுக் கொடுப்பார். எல்லாம் அந்த டீச்சிங் கெப்பாசிட்டி தான், வியாக்கியானம், சத்து எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு. ஆராய்ச்சி பிஸ்னஸ் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்குறது குரு. ஆனால் அவன் பேர் எடுபடாது பாரு. அவன் நடிக்கிறவங்க நல்ல பெரிய ஆள் பேர் எடுபட்டாலும் அந்த நேரத்தில் காசு இருந்தவரை அப்புறம் அவ்வளோதான், வாழ்க்கையே 0.
எல்லாமே அவனுடைய கலைகள். ஆர்டிஸ்ட்டு என்ன அழகாக பரமா என்ன பண்ணுறான் அவனுக்கு நேரங்காலங்களாவது பண்ணுவாங்க. அவனுக்கு குடும்பம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். இதோ வாழ்வாங்க போவாங்க வருவாங்க. இதில் என்னத்த இருக்கும், சாப்பாடு கூட ஒழுங்காக இருக்காது, தூக்கம் இருக்காது, இஷ்டம் இருக்காது, பப்ளிக் ரிலேஷன் ஒன்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது. இருந்தும் ஒரு செல்வாக்கு இருக்காது, பந்தாவாக இருக்கும் தவிர ஒன்றும் இருக்காது. ஸோ அந்த இழிவு நிலையிலேருந்து போகணும்னா இந்த பேனாவை துருண்டு வச்சு அந்த காலத்தில் ஒரு பார்க்க பேனா 100 ரூபா, சம்பளமே 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா எவனா வாங்குவானா? பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் அந்த பீரியட் நடத்துன பிரிட்டிஷ் தொடர்பு உள்ள ஆளுகள் தான் பிஸ்னஸ் பண்ணுவான். பேர் தான் இந்தியன்னு. அவன் சொல்கிறது தான் கேட்கணும். அவங்க தான் பணம் ஓசியிலேயே இன்வெஸ்ட் பண்ண. இப்போ கேட்குறாங்களே இந்த இண்டஸ்ட்ரி வெளிநாட்டிலே இன்வெஸ்ட் பண்ணணும் வந்தான்னா எனக்கு ஒரு ஷேர் கொடுக்குறியான்னு கேட்குறாங்கன்னா அந்த வாசனை போட்டிருக்குது, எனக்கு ஒரு பங்கு கொடுக்குறியான்மா. ஓசியிலே எல்லாம் அர்த்தம் பணம் போட்டு ஓசியிலே அனுபவிக்கணும். அந்த மாதிரி நம்மளை வச்சுட்டு நம்மகிட்டே வாங்கி நம்மகிட்டே பிடிங்கி நம்மகிட்டே கொடுத்து இங்கே வந்து அவங்க விற்கிறோன்னா நம்ம பாவம் இது எத்தணும், இதுக்கு வேல்யூவே இல்லை. நம்ம விற்றா கூட அந்த பொருளை அது வேல்யூ இல்லை. பார்க்கர் பென் வந்தா அப்படி இப்படி அந்த நிலைமை அந்த காலத்தில் இருந்தா இல்லையா? அதுக்கு நம்ம பொருளே வாங்கி கொடுத்து நம்ம பொருளே பண்ணி நம்ம பொருளே கொடுத்து நமக்கே இப்படி பண்ணுறான்னா எவ்வளோ கேடு கட்டவனா இருந்திருப்பாங்க பார்த்தாங்க. நம்ம எவ்வளோ மட்டமாக புத்தி இல்லாத போயிட்டோம். நம்ம மனுஷன் நாட்டை ஆள்ற ஆட்கள் சரியில்லை, அவ்வளோ அப்போ தான் சொல்லுவேன். கட்டபொம்மனையும் காட்டி கொடுத்தோம் எப்படி அந்த அளவுக்கு புத்தி அவன் பண்ணி காட்டி கொடுக்குற அளவுக்கு பண்ணி அவன் முட்டலாக்கினாங்க பாருங்களேன். எவ்வளோ பேர் தியாகிகள் செத்து போனாங்க. பாகும்போது வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே. ஒரு டம்மி கவர்மெண்ட்டை விற்கிற அளவுக்கு எல்வா குத்தி ஒரு ஆளை அவன் எதிர்காரை வச்சுருக்கான்னா தெரியாத போயிடுது இல்லை, வாய மூடின்னு போயிட்டாங்களே. அப்போவே திருட்டு ஹோட்டலாக இருந்தது போயிடுறது, இல்லைன்னா வந்திருக்குங்க பவுஸு அப்படி வந்துட்டாங்களே, எப்படி இருக்கு பாரு. சரி, அது மனசு வேறு தான் பண்ணுறது. எதுக்கு சொல்கிறேன்னா மகரத்தினுடைய உழைப்பு பயன்படும். அதுக்கு தகுந்த மாதிரி கடகத்தில் கரெக்டாக குரு உட்கார்ந்துட்டு பின்னாடி சுக்கிரனை வந்து உட்கார்ந்துட்டு பின்னாடி செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கே இருந்துன்னா எப்படி ஒன்று தூக்கி விட்றாங்க பாரு. ஷேரிங் ஆஃப் ரெஸ்பாண்டிங் சப்தமும் அங்கே சந்திரன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சந்திரனை சூரியன் டைரெக்டாக யாருக்கும் நேரடியாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ராஜாக்கள் நேரடியாக வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. இங்கே ஏதாவது கம்பெனி சேர்மன் வந்து கீழே இறங்கி நிறைய மக்களுக்கு அவனே பண்ணுறான்னா சர்வீஸு. பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் அவ்வளோ இருக்குது. பெரிய லெவலில் பேசிப்பாங்க. கீழ் லெவலில் வந்து எல்லாம் கன்சூமருக்கு கஸ்டமர்ஸ் எப்படி இருக்குங்க எல்லாம் கேட்குறாங்கன்னா கேட்க மாட்டாங்க. இந்த ஸ்டாஃப் லெவலில் போய் கேட்குறாங்கன்னா ஒரு சேர்மன் லெவலுக்கு வந்து அதுவே அப்படி இருக்கும்போது சூரிய சந்திரன் எங்கேயா டேரெக்டாக வருவானா? டேரெக்டாக நவர்களுக்கு தீண்டவே மாட்டாங்க. அது கனெக்ட் பண்ணால் யோகத்தை கொடுப்பாங்க. அதோட ஓவர். நான் தான் ஒவ்வொரு நட்சத்திர அதிபதி காட்டு, அந்த நட்சத்திர அதிபதிக்கு யாரோ அவரை போய் கேளு அப்படின்ட்டுவான். இவர் நட்சத்திரம் கூட ரோஹிணி இருக்குது, அந்த மாதிரி அந்த அஸ்தம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது இல்லையா? அது கேட்க வேண்டி தானே. ரோஹிணி அஸ்திரம் வருது இல்லை 2, அப்புறம் என்ன? இத்தனை நட்சத்திரங்கள் சந்திரனுக்கு 6 முடிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி அந்த இதில் வரும்போது திருவோணம் இருக்குல்ல, திருவோணம் 3 சந்திரன் தானே. டைரெக்டாக சந்திரன் கொடுக்க வேண்டியது ஏன் கொடுக்கல? சந்திரன் தான் கொடுக்கணும். சூரியன் வந்து அப்படியே கொடுப்பான். சந்திரன் தான் நமக்கு கை கிடைக்கணும். இன்பிட்வீன் நமக்கும் சூரியனுக்கும் கேப்பு சந்திரன் மூலம் தான் எல்லாம் வந்தால் ராசியே அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. அவனுக்கு அலாட் பண்ணி சந்திரன் கொடுத்துட்டு போவான். கொரியர் மாதிரி அது. கொரியரே பொருள் பண்ணுவாங்கன்னா கூரியர் சர்வீஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி சந்திரனுடைய வேலை அவ்வளோதான். ஆனால் தில்லுமுள்ளு பண்ணிட்டு போடுவான் சந்திரன். தனக்கு வேணும் வேணாம் அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் எல்லாம் தூக்கி விடுறதோ கொள்றதோ பாழாக்குறதோ இதெல்லாம் பண்ணுவான். முட்டாளாக்கப்படுவோம் இல்லை மற்றவங்கள முட்டாளாக்கி. அதுதான் பிஸ்னஸ் மேக்னெட். சந்திரன் டைவ் வேணும். சந்திரன் டைவ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எது வேணால் பண்ணலாம். வசியம் பேர் பிரெயின் வாஷ், டைவர்ஷன் ஆஃப் யுவர் தாட்ஸு. அப்போ நீ ஆக்டிவேட் பண்ணும்போது தாட்ஸை டைவெர்ட் பண்ணி விட்டான்னா அது பால் தான் போச்சு. அது செவ்வாயை சந்திரன் சொல்கிறது கேட்டு கேட்டு லவ் காரியத்தை கோட்டை விட்டுரும். பாவத்தை பண்ணுவோம். அதுவே பண்ணிது பாவத்தை கோட்டை விட்டுரும் வாழ்க்கை. அதனால் சந்திரனை சாத்துக்கவே மாட்டாங்க யாருமே. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். சூரியன் கடற்கா யோகம், சந்திர யோகம்னா அது அவயோகம். சந்திர குரு அவயோகம் தெரியல உங்களுக்கு. சந்திரனோட சுத்தா கிரகாட்சி வந்து யோகம் கொடுக்க வச்சுன்னா முட்டாளாக்கப்பட போகிறான்னு தான் தூக்கி விட்டு அடிக்க போகிறான். ஆபத்து.
அதனால தான் கடக வீட்டில் ராகு உட்கார்ந்தாலும் சனி யாராக உட்கார்ந்தாலும் அதெல்லாம் செவ்வாய் பிரெயின் வாஷ் ஆகிடும். குரு ஏன் உட்காந்து உச்சி வரான்னா வியாபாரத்துக்கு பிரெயின் வாஷ் பண்ணால் தான் கோடிகளை சம்பாதிக்க முடியும். அப்படியே சொன்னால் வியாபாரம் முடியுமா? அது பிரெயின் வாஷ் பண்ணி 1-4 விட விற்கிறது தான் பிஸ்னஸ்ஸு. அதுதான் குரு கோடி சொன்னாங்க. உட்காந்துட்டு பயங்கரமாக வாரி வழங்குறாரு. ஏன்டா அங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், இங்கே பற்றி இவன் சொன்னால் கேட்குறான்னா அவ்வளோதான். அது டாக்டிஸு. நிறைய விஷயங்கள் இருக்குது அஸ்ட்ராலஜியில். லேசு நினைக்காதீங்க, நம்ம உட்காந்த இடத்துல 6ஆம் 8ஆம் 7ஆம் நினச்சிக்காதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, எல்லாம் அடிப்படையே நாடி தான். அவ்வளோதான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தனிப்பயிற்சி இதுவரைக்கும் வரலாறு காண முடியாத அளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் நிறைய கொடுக்கறது வாரி வழங்குறார். அந்த நவகிரகங்கள் கொடுத்து அது மாதிரி சுக்கராச்சாரியார் புதன் மெயின், செவ்வாய் ரொம்ப ரொம்ப மெயின். குருவோட டீம் ஒர்க் பண்ணுறது செவ்வாய். குருவோட சேர்ந்து செவ்வாய் தான் குருக்கு சுக்கரோட இன்டிமேசி ஜாஸ்தி எல்லாம் பண்ணுறாரு. அதனால் எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படணும். திருப்தி ஏற்பட்டால் மாத்திரம் போகாது, அது உண்டான செல்வம் கொடுக்கணும் இல்லையா? எல்லாம் திருப்தியாட்டு ஏதோ பிச்சை போடுறாங்க போட்டதுனால தான் நாடு கீழே அவங்கெல்லாம் மகரம் கும்பலாம் கீழ் லெவலில் இருக்காங்க. இந்த கம்யூனிட்டின்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் அதில் பிறந்தவங்களாம் அந்த கம்யூனிட்டி லெவலில் எந்த லெவல் இருக்கும் கீழே தான் இருப்பாங்க. ஒரு நாள் லெவலுக்கு வர மாட்டாங்க. வாசலில் வேலைக்காரன் தான் இந்த சாமியை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் கொடுக்கணும். இருக்காரா அப்படிக்காரா, இந்த வர துண்டு கட்டின்னு வந்து தண்ணி விட்டுருந்தார். உட்காருங்க ரிசப்ஷனில் போய் உட்காருங்க வருவார் சொன்னு உள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டார். வர சொல்லின்னு பார்க்க சொல்லி வாயப்படக்கிறான். இப்படி இருக்குது. அதனால் அந்தந்த இதுக்கு தன்ன மாதிரி தன்னை மாற்றிக்கிறதுக்கு சனிக்கு தெரியாது, அப்படியே நம்பி போயிடும். வியாபார தந்திரம் இருந்தால் தான் எந்த இண்டஸ்ட்ரியும் வளர்ச்சி அடைய முடியும். வியாபார தந்திரம் இல்லைன்னா சுயற்சி எல்லாம் பிரயோஜனம் இன்னொருத்தனுக்கு சாப்பாடு பொருள் ஆகிடும். இதுதான் அடிப்படை. எதுவுமே நமக்கு வாழ்க்கையில் அது பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தோம் என்ன மாதிரி பண்ண. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்னவோ பண்ணுறாங்க பாருங்க, கலக்கலான அட்ராக்ஷன் தான் அது. இவன் ஒழுங்காக உட்காந்து சமையல்காரங்க உட்காந்து எல்லாம் அழகாக பண்ணி நல்லா பண்ணால் எல்லாம் இப்போ எவ்வளோ மாறிக்கு இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு சலுப்பு. அதுதான் மகர சனி டெண்டன்சி பொறுத்த வரைக்கும் நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் நம்பர் 1 அவங்க தான். வெறும் பணம் போட்டால் முதலுக்கு தொழிற்சாலையை அமைக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி புத்தி ஆங்கிள் ஃபுல்லு பண்ண சனீஸ்வரன் தான் ஒன்று ஃப்ரேம் ஒர்க் ஃபுல்லாக கணக்கு ஃபுல்லாக போட்டு இது பண்ணுறதெல்லாம் சனி ஒன்று தான். செவ்வாய் இத்தனை வீட்டுக்கு பெரிய தொலைவாக இருந்தால் கூட இந்த கணக்கு போட்டு பண்ணுறதெல்லாம் சனீஸ்வரன் தான் பண்ண முடியும். பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபுல்லாகவே அவர் தான் பண்ணணும். அது பிறகு பண்ணுறது ஆனால் நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதனால் வரக்கூடிய விஷயம் தான் பெரிய ஆபத்துக்கு இருக்குது. அது பகவான் உணர்த்தத்துக்காக வேண்டி இந்த தாட்டி மகர கும்பத்துக்கு தான் அதிகமாக முகத்தை கொடுக்குறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா புள்ளியார் சுழி போட்டதே மகரத்தை தான், கும்பத்தில் தான். நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி மகரத்தை செவ்வாய் உட்கார்ந்தா செஞ்சுருக்கோம். மகரத்தை செவ்வாய் உட்காந்தா உச்ச பலம். செவ்வாயோட தயவு எவ்வளோ பண்ணுறது நேரடியாக கடகத்தில் உட்காந்து பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி கண்ணியில் உட்காரும்போது தெரியுது, மிதனத்தில் உட்காரும்போது தெரியும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்லா இருக்குது தெரிகிறது. செவ்வாய் 8ஆம் பார்வை இருக்குது தெரியல உங்களுக்கு. அதுதான் அதனால் வரக்கூடிய பெரிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த சனீஸ்வருடைய அந்த இந்த அந்த அந்த 2 வருஷத்தில் தொடர்ந்து வரக்கூடிய 26, 27, 28 பராபவ வருஷமும் பிலவங்க வருஷமும் 2 பேரும் மொத்தமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்படி உங்களை நம்பி நாட்டை வளமாக்குறார், உங்களை நம்பி செயல்படுத்துகிறார், உங்களுக்கு உதவி சேர்த்து அத்தனை பேர் இருக்காங்க சொல்லி வாழ்த்தி இந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுகிறேன்னு சொல்லிட்டு நிறுத்திக்கத்தோடு நான் அமைகிறேன்.